கோடி ரூபாய் எவன் ரோட்ல போற பிச்சைக்கார அதை மட்டும் பாதுகாப்பா எடுத்து போற அவன் ஜம்பாச்சு கூட எடுத்துப்போ 1.5 கோடி. ஆமாங்க ஆமாங்க 1.5 கோடி தான் உள்ள சொன்னான் பையன். எப்பொழுது பெற்றெடுத்த தந்தை வேண்டாம் வளர்த்த தந்தை வேண்டாம் என்று மறுத்தாயோ என்று முதல் இருள் சூழ்ந்த இவன் வாழ்வு வெளிச்சத்தை ஒருபோதும் உண்டாக்காது. ஆனால் பிறந்த வீட்டிலிருந்து ஒரு பெண்ணாக பிறந்தவள் புகுந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது கொடுப்பது முதல் சீதனம். ஆனால் என்னை பொறுத்தவரை நீ வாழ்வது கிடையாது. முதல் சீதனம் என்பது உனக்கு கிடையாது. ஆகையால் உனக்கே தாய் வீட்டு சீதனம் ஒன்று, கடைசியாக வருவதே கோடி. அதாண்டி உனக்கு இந்த பொடி. நான் இருந்த பிறகு என் தாய் வீட்டு கோடி என்னுடைய அண்ணனோ தம்பியோ என் அண்ணன் பிள்ளைகளோ இருந்தால் இந்த தாய் மொழி செய்வார்கள் கோடி என்று சொல்லி. என்னுடைய தந்தை உயிரோடு இருக்கும் போது எனக்கு கோடி கொடுத்துட்டாரு. பார்க்காத முன்னாடியா போய் சேர்ந்தா இதெல்லாம் பார்க்க போய் சேர்ந்தா நல்ல புண்ணிய போனா நீ எப்ப போக தெரியும். அம்மா தாயே, எனக்கு நேர்ந்த இந்த நிலைமை என் நாட்டில் யாருக்கும் நேராது. அம்மா கடைசியாக உனக்கு போட்டது கோடி. ஆனால் கண் தெரியாத கூரனை தேடி உன் வாழ்வை நாடி தெரு தெருவாக சென்று பிச்சை எடுத்து விளக்க வேண்டும். என் நாட்டிலே உன் பாடம் பண்ணக்கூடாது. இல்ல நான் பிச்சை எடுத்து பொருளாந்த பிச்சைக்காரன் கை நீட்டுங்க கூட நான் கொடுக்கணுமா? அப்படியே போங்க ஒரு 4 தெரு தாரா அப்படியே அம்மாட்ட கொடுங்க. நீ போய் கொடுக்க போ. எது கேட்டாலும் கோவம் போறாங்க. போ கொடுப்போ. திரு ஓடு இதை எடுத்து தெருவெல்லாம் ஓடு விடை விடுறே. படுத்திருந்தாலும் சரி, தூங்கிருந்தாலும் சரி, காத்து வட்டமா இருந்தாலும் சரி, யாராவது பரிதாபப்பட்டவங்களுக்கு 5 10 போட்டுங்க. உள்ள 2 லிட்டர் டீசல் இருக்குது. மொத்த பேரை ஊட்டி கொளுத்துருவாரு.